வணக்கம் நேயர்களே. இதுவரைக்கும் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இந்த அதிபதிகளை பற்றிங்க நாம் ஒரு சிறிய பதிவு போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது குரு பகவானுக்கு வந்திருக்கிறோம். இந்த குரு பகவானின் அதிபதி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன பலனை தருவார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஆட்சி பெற்ற வீடு 2 வீடு. ஒன்று பார்த்தீங்கன்னா மீன ராசி, இன்னொன்று தனுசு ராசி. இப்போ தனுசு ராசி குரு பகவான் தேவகுருன்னு சொல்லுவாங்க. மீன ராசியில் இருக்கின்ற குரு பகவானை அசுர குரு என்று சொல்வார்கள். இந்த குரு பகவான் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரிங்க சந்திர மண்டலத்துக்கு ஒரு குரு பகவானும் சூரிய மண்டலத்துக்கு ஒரு குரு பகவானுமாக 2 வீடுகளை பெற்றவர். பொதுவாகவே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பழமொழிங்க. அந்த அடிப்படையில் ரிஷப ராசியிலும் துலாம் ராசியிலையும் குரு பகவான் ரிஷபத்தில் பகை பெற்றும் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீசம் பெற்றும் பகை பெற்றும் இருக்கிறார். நீசம் பெற்ற குரு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்பங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆசாரியன், ஆசான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னன், உலகின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கடவுளாக விளங்குபவர். இந்த குரு பகவானின் பலன்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற அடிப்படையில் 1, 5, 9, 5, 7, 9 இந்த அடிப்படையில குரு பகவானுடைய பார்வைகள் மிகவும் சிறப்பானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தற்சமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குரு கோச்சார ரீதியாக மிதுன ராசியில் வைகாசி மாசம் குரு பயிற்சியில இருந்தவர் இப்போ அதிசாரம் பெற்று கடகராசிக்குள்ள வந்திருக்கிறாருங்க. இந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்தில் பகையாகவும் மிதுனத்தில் பகையாகவும் இருந்தாருங்க. அதே சமயம் அந்த ராசியிலிருந்து ஒரு சில ராசிகளை நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ அதிசாரமா கடகராசிக்குள்ள வந்திருக்கிறாரு. அந்த பதிவு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவுங்க. என்ன காரணம் அப்படின்னாங்க, கிட்டத்தட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்சமா இருக்கிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் விருச்சிக ராசியை, மகர ராசியை, மீன ராசியை பார்க்கிறார். இந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை பெற்று வளமோடு வாழும் யோகம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கு. நீங்க இதை விட இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இந்த குரு பகவானின் அதிசார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே சமயம் பொதுவான விதி பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில இருந்துட்டுங்க துலாம் ராசியை, தனுசு ராசியை, கும்பராசியை பார்த்துட்டு இருந்தாருங்க. இப்போ அதிசாரம் பெற்றிருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசியை பார்த்தார். ஆகையினால இந்த காலகட்டம், இந்த வருடம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற ஒரு அற்புதமான மாதங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்தது ஐப்பசி மாசத்துல துலாம் ராசிக்குள்ள வர்றாருங்க. புரட்டாசி மாசத்துல கன்னி ராசியில இருக்கிறாருங்க. வரக்கூடிய தீபாவளி திருநாளுக்கு எல்லாருக்குமே அடியனுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவருள் பெற்று திருவருள் பெற்று நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க அடியன் வாழ்த்துறேன், வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.